அன்பு பக்தர்களே, பாத்திமா நகரில் தோன்றிய அன்னை மரியா இறைவனை முழுமையாக நம்பவும் இடைவிடாது ஜெபிக்கவும் மனமாற்றத்துடன் வாழவும் நம்மை அழைக்கிறார். நமது உழைப்பையும் திறமைகளையும் கனவுகளையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப ஒப்படைக்கும் போது அவர் நமக்கு தகுந்த வழிகளை திறந்து நம் வாழ்வை ஆசீர்வதிப்பார் என்ற உறுதியுடன் இந்த திருப்பலியில் தொழில் வளர்ச்சி, புதிய வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, தொழிலில் நிலை பெற, வியாபாரம் முன்னேற்றம், நல்ல பணிச்சூழல், நேர்மை மற்றும் இறைபக்தியோடு உழைக்கும் மனப்பான்மை ஆகிய வரங்களை தூய பாத்திமா அன்னை வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அதே வேளையில் வேலை இல்லாமல் தவிப்பவர்களையும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் குடும்பங்களையும் இளைஞர்களையும் அன்னையின் பரிந்துரையில் ஒப்படைப்போம். நமது கவலைகள் அனைத்தையும் தூய பாத்திமா அன்னையின் தாய்மையின் கரங்களில் வைத்து நன்றி உணர்வோம். நம்பிக்கையும் நிறைந்த இதயத்துடன் இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று இறைவனின் அருளையும் ஆசீரையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மாலை நேரத்தில் அன்னையின் சன்னிதானத்தில் பார்ப்பது கூடுதலான மகிழ்ச்சி.
மகிழ்ச்சி என்பது பெரும் மகிழ்ச்சியாக அமைவது என்பது அன்னையுடைய ஆசீர்வாதம். தொடர்ந்து அன்னையுடைய ஆசீர் ரொம்ப அழகாக இந்த நாளில் நாம் கேட்போம். நிறைய நபர்கள் நன்றி ரீதியாக பல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்ம அழைக்கிறார்கள். அமர்வோம். திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களை ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகான காரியம்தான். கடவுள் அன்னையின் வழியாக செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து நம் குடும்பங்கள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுப்பது நிச்சயம். திருப்பலி கருத்துக்களுடைய அந்த பரிபூர்ண பலன் ஒப்பு கொடுக்கின்றவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் காலை முதல் வந்தவர்களுக்கும் இன்னும் பல நேரங்களில் பல இடங்களில் பல சூழ்நிலை நினைத்து பார்ப்பவர்களுக்கும் அன்னையின் ஆசீர்வாதம் கிடைக்க நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக பால் ஜே செலஸ்கி, எஸ் வின்சென்ட் பாபு குடும்பத்தில் எம்ஏ ரஞ்சன், மரிய ஜெரால், பெட்ரிஷா, பீட்டர் சோஃபியா, எலிசபெத் தேவி, வில்சன் தீபக், கேத்ரின், எட்வினா, ஆண்ட்ரோ இன்ஃபன்ட்ராஜ், அல்ஃபோன்ஸ் ராஜ், ஃப்ரான்சினா டானியா, ரூஃபினா, பிளசன், ஜெடி ரோஜ் குடும்பத்தினர், ஜான்சன் ஆந்தையா குடும்பத்தினர் மற்றும் ஆசைநாயகம் ஜெகின் ஜோலைலா குடும்பத்தினர், அருள் ஷூட், நந்தினி அவுரேரா, ரெஜின் ஜூட், கிருபா, ஜெரால், ஆனி, லில்லி, சுரேஷ், சதீஷ், ராஜ இளங்கோ, உதயகுமார் குடும்பத்தினர், எல்வின், சாலமோன் ஆகியோரும் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக தொடர்ந்து ஆரோக்கிய ரிச்சர்ட் ராஜ், ஆரோக்கிய ஜோஸ்பின் ரீனா, டோம்னிக் தீபக் டோம்னிக் ஆகியோர் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மற்றும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி எதிராக மரிய ஆந்தியா குடும்பத்தினர், மேக்ஸ், ஷோபா, நிஷாந்த், லித்தியா, எக்ஸ்பீரியட், அஜித், பெர்னாண்டோ ஆகியோரும் இத்திருப்பலியை நன்றி எதிராக ஒப்பு கொடுத்து செபிக்க நிச்சயமாக ஆண்டவன் நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இக்குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும். For the special intentions of the following persons: Mary Rose for the good health, Miriam Chamila, Safrin Paul, Tanzania இவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஜாக்லின் கிமிரோ, தர்சலம், டான்ட்ரீனா இவர்கள் திருப்பலியை சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மற்றும் for the good health of the Mirthula, for the speedy recovery, for the good health of the Fatima Mary, J. Leander, Melvin அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியாண்டு for the special intentions of the Leaf Rogen, Jennifer, Janice Takados இவர்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். மற்றும் மனிஷ் எயின்ஸ்டன் அவர்களுடைய அற்புதமாக எம்டெக் இன் ஐஐடி கிடைக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். எஸ் ஆண்டனி ஸ்டீஃபன் குடும்பத்தினர் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேருக்காகவும், பவுலின் கவிதா மேரி நல்ல வரன் அமையவும், பமிலா பீட்டர் மரிய லூத்ரின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஏ புஷ்பா ஃபார் குட் ஹெல்த் நன்றி எதிராகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்க நம்மை அழைக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் அன்னை ஏற்று பரிந்துரைக்க திருப்பலியில் ஒப்பு கொடுத்து வேண்டும். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக லூது மேரி, கஸ்தூரி, சதீஷ், சாந்தி மேரி, ஃபர்கட்டன் சோல்ஸ் ஆஃப் த பிரீஸ்ட், மற்றும் பிச்சை ஃபெர்னாண்டோ, ஜெத்ருத் ஃபெர்னாண்டோ, ஜோசப் ஃபெர்னாண்டோ, இறுதிய டாசன் ஃபெர்னாண்டோ 50வது ஆண்டு நினைவு திருப்பலியாக, லவ்ரத் ஃபெர்னாண்டோ 25வது ஆண்டு ஆண்மலை பாட்டுக்கு, எஸ் அல்ஃபோன்சா, மகிமை, நான்சி ஆறு லவ்ரன்ஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மற்றும் ஸ்வீடன் ஜெரால் ரொசாரியோ for the souls in purgatoryக்காக, மிருதேதாசன் ஃபெர்னாண்டோ, லவ்ரத் ஃபெர்னாண்டோ, மைக்கேல் ஆண்டனி ஃபெர்னாண்டோ, பிலிப் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆர்.ஏ. சுவாமி, பி.எஸ். ராஜு, டிபார்ட்மெண்ட் சோல்ஸ் இந்த ஃபேமிலி, சமணஸ்நாதன், சஞ்சலா மரியா, சரோஜினி கோவிந்தன் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மற்றும் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக தாய் மகளிர் விடுதி வளர்ச்சிக்காக அம்பத்தூர் அவர்கள் இந்த கருத்துக்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஷிம்ரோன் கோலட் ரொசாரியோ ஆகியோருடைய நன்றி திருப்பலியும் ஏற்று இறைவன் ஆசீர்வதிக்க திருப்பலியில் நாம் வேண்டுவோம். இழந்து நிற்போம். திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையை நம்புவோர், அன்னையை தேடுவோர், அன்னையே நாடு ஒரு நாள் ஒருபோதும் கைவிடப்படுவது. அன்னையோடு தோல்வி இல்லை. அந்த அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை. அன்னையுடைய சிறப்பான அம்மா தாயினுடைய அந்த பாதுகாப்பிலும், அந்த தாயினுடைய பராமரிப்பிலும், தாயினுடைய வேண்டுதலிலும் இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுப்போம், பரிந்துரையை கேட்போம். தொழில் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவ நிலைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அடியார்களாக நாங்கள் என்றும் மனவுடன் நலம் பெற்று மகிழ்ந்து செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த தூய மரியாவும் குறிப்பாக எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமன்னை பரிந்துரையினால் இன்றைய துயரங்கள் என்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூத்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாம் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1 முதல் 2 மேலும் 9 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையையே மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். அப்பொழுது திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பிறர் கையை நம்பாதபடி வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றேன்.
செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அருளிறை மரியே நீ வாழ்க. ஆண்டவர் என்றும் உம்முடனே. பெண்களுக்குள்ளே பேறு பெற்றாய். என்றென்றும் நீ வாழ்கவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2 இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருப்பணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளர்களும் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகவே பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம்.
இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை ஆழ்ந்து அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் பிரிவது கிடையாது. பிரிந்தாலும் அன்னை மரியாள் அவர்களை விடுவதும் கிடையாது. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, அன்னையின் குடும்பங்களே, அன்னையினுடைய பிள்ளைகளே, அன்னையை தேடுவோர், அன்னையை நாடுவோர், அன்னையை நம்பி வாழ்வோர் நிச்சயம் அதற்குரிய பேறு பலன் பரிபூர்ண பலனை கட்டாயம் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் எல்லாம் காலையிலிருந்து பல பேர் வருவதும் போவதும் இன்றைக்கு 13ஆம் தேதி என்ற நினைவோடு உங்களை நீங்கள் தயாரித்து கொண்டு வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து விட்டுக்கு சில பேர் அரசு வேலைகள் அல்லது உங்களுடைய தனியார் வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு மாலை நேரத்தில் அன்னையின் சன்னிதானத்தில் வந்து குழுமது அன்னையினுடைய பாதுகாப்பில் பராமரிப்பில் நம்ம ஒப்பு கொடுப்பது அதனுடைய அன்னையின் ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பங்களுக்கும் பங்குக்கும் அன்னை நிச்சயமாக தருவார் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லோரும் ஒன்று சேருகின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, அம்மா என்றாலே ஒரு மிகப்பெரிய அழகு தான். அம்மா என்றாலே ஒரு மிகப்பெரிய பேரழகு. அதனால தான் மீண்டும் மீண்டுமாக அன்னையை அழகுபடுத்த 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 அன்னை நம்மை அழகுபடுத்துவாள். அன்னையை நாம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அன்னை நம்மை மகிமைப்படுத்துவாள். அன்னையை நாம் அழகுபடுத்துவது என்பது நம்முடைய சொல்லால், இருப்பால், வாழ்வால் அன்னைக்கு உகந்ததை செய்வது. இதுதான் அன்னையை நாம் அழகுபடுத்த அழகுபடுத்த அன்னை நம்மை அழகுபடுத்துவாள். ஆக அன்புக்குரியவர்களே, அன்னை என்றால் அழகும் பேரழகும் ஆற்றலும் சக்தியும் நம்பிக்கையும் பலமும் ஊக்கமும் உற்சாகமும் ஞானமும் அறிவும் மிகப்பெரிய பொக்கிஷமும் பொற்களையும் புதையிலாக இருப்பவள் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய அழகே அழகுதான். துருப்புச்சீட்டாக திரு அவைக்கு கொடுக்கப்பட்ட அழகான பொக்கிஷமாக அம்மா இருக்கிறார். அந்த அம்மாவை நாம் தேடுவது நாடுவது ரொம்ப அழகு. அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக போர்ச்சுகல் நாட்டிற்கு அழகாக செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை அம்மா கொடுத்தாங்க. அப்போது சென்றிருக்கும் தட்ச ஃபஸ்ட் டைம் பல இடங்களுக்கு சென்று கடைசியாக போர்ச்சுகல் ஃபாத்திமா நகர் அந்த இடத்திற்கு ஏறக்குறைய ஒரு இரவு நேரம் மாலை 7 மணிக்கு சென்று பிறகு அங்கிருந்து அன்னை காட்சி கொடுத்த அந்த ஸ்கொயர், அந்த வளாகம், அந்த இடம் போர்ச்சுகல் ஃபாத்திமா நகருக்கு ஒரு 7:30 மணி போல் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு 1000 பேர்கிட்ட அங்கே நடமாடி கொண்டு இருந்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு சனிக்கிழமை, அன்றைக்கு 9 மணிக்கு ஸ்பெஷல் ரோசரி, ஒரு சிறப்பு செபமாலை அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் எப்பொழுதும் நடக்கும். அன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் அது 9 மணிக்கு என்று திட்டமிடப்பட்டு இருந்தது. ஏறக்குறைய ஒரு 7:30 மணிக்கு நான் சென்ற நிலையா ஆக அங்கிருந்து செபித்து கொண்டு இருக்கின்ற போது அங்கங்கே மக்கள் வருவதும் போவதுமாக வேண்டுவதுமாக இருந்தார்கள். சரியாக ஒரு 9 மணிக்கு போல திரும்பி பார்த்தால் குறைந்தபட்சம் ஒரு 15,000-20,000 மக்கள் கிட்ட கூடியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு சனிக்கிழமை பொழுதும் நடக்கக்கூடிய அழகான அவ்வளோ மக்கள் அவ்வளோ அழகாக, அதாவது அந்த ஜெபமாலையை சொல்லுகின்றது விதமே ஒரு அழகு. ஜெபமாலையை பல்வேறு மொழிகள் சொல்கிறார்கள். பல்வேறு மொழிகள், ஆங்கிலம், பிறகு போர்ச்சுகீஸ் மொழி, பிறகு ஸ்பானிஷ், இட்டாலி என்று பல மொழிகள் சொல்லுகிறார்கள். அது ரொம்ப அழகாக நமக்கு தெரிந்த, நமக்கு அந்த இடத்துல தமிழுக்கு வேலையில்லை இருந்தாலும் ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற போது சேர்ந்து சொல்லுகின்ற அழகான அந்த மாத காட்சி கொடுத்த அந்த இடத்தில் அன்னையின் திருச்சுருப்பத்தை வைத்து அதை சுற்றிலும் அழகாக மலர்களால், தாங்கள் கொண்டு வந்த மலர்கள், தாங்கள் கொண்டு வந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இடம். பிறகு ஜெபமாலை முடிந்த பிறகு ஒரு அழகான தேர்பவனி, அந்த தேர்பவனி அன்னை அப்படி அழகாக நிற்பால். அதை சுற்றி பூக்களால் பார்த்திருக்கலாம் நீங்கள் வீடியோவில் கூட. ஆக ரொம்ப அழகாக மெழுகுத்திரைகளை ஏந்தி கொண்டு அவ்வளவு ரம்மியமாக, கோலாகலமாக, பரவசமாக, மகிழ்ச்சியாக, பக்தியாக ஒரு அழகாக அமைந்த ஒரு தருணம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவ்வளோ பேரும் ஈர்ப்பு. அப்போ அம்மா அன்னை மரியாதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஷீ இஸ் அ மேக்னெட்டிக் பவர், ஷீ இஸ் அ மேக்னெட்டிக் பவர், மேஜிக்கல் பவர் அண்ட் மெக்னானிமிட்டி பவர். ஆகையால் ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி. யாருக்கு என்றால் எல்லாருக்கும்,
அதாவது ஒரு இனம், சாதி, சமயம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் யாருக்கும் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருப்பவள் தான் அன்னை மரியாள். அது சந்தோஷத்தில் இருப்பவர்களோ, வருத்தத்தில் இருப்பவர்களோ, அல்லது மேடு பள்ளங்களில் வாழ்பவர்களோ, குப்பனோ சுப்பனோ யாராக இருந்தாலும் சரி, அல்லது மிக கவலையோட, கஷ்டத்தோட, வேதனையோட, வருத்தத்தோட, புழுக்கத்தோட, இறுக்கத்தோட, மனசுக்குள்ள ஆயிரம் வலிகளோட, காயங்களோட இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அன்னை மரியாள் படி அளக்கிற. ஏதோ ஒரு விதத்தில் அம்மாவை பார்க்கின்ற போது ஈர்ப்பு, அம்மாவை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம், இதெல்லாம் கரை புரண்டு ஓடுவது தான் அன்னையினுடைய அந்த ஈர்ப்பு என்பது. அதனால தான் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாங்க என்கின்ற மாபெரும் செய்தியை அன்னை மரியாள் 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி த ஃபர்ஸ்ட் அப்பேரிஷன், முதல் காட்சியில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாருங்கள் என்று. ஆக ஏறக்குறைய இது காட்சி கொடுக்கப்பட்ட எத்தனாவது ஆண்டு? காட்சி கொடுக்கப்பட்ட எத்தனாவது ஆண்டு? 109வது ஆண்டை இந்த வருடம் நாம் கொண்டாடும். 109th இயர். ஜூன் மாதம், மே மாதம் முதல் காட்சி, ஜூன் 2ஆம் காட்சி, 3வது காட்சி ஜூலை மாதம் 13. ஆக அன்புக்குரியவர்கள் 1942ஆம் ஆண்டு திருத்தந்தை, அப்பொழுதைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் முழுக்க மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு, குறிப்பாக அன்னை பாத்திமாவுக்கு திரு அச்சபையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். பிறகு சில ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து கூட 1981ஆம் ஆண்டு குறிப்பாக நம்முடைய போப் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பங்களின் திருத்தந்தை என்று அழைக்கப்பட்ட திருத்தந்தை 2ஆம் அருட்சின்னப்பர் மீண்டுமாக திருச்சபையை பாத்திமா அன்னைக்கு புதுப்பிக்கிறார். ஆக இங்கே என்ன நீங்கள் பார்க்கலான்னா, நம் குடும்பம் பாத்திமா அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக, நம்முடைய பங்கு பாத்திமா தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட பங்காக ஒவ்வொரு 13ஆம் தேதியும் புதுப்பிக்கல், ரினிவல் நடைபெறக்கூடிய, ரிஃப்ரெஷிங், ரீபில்டிங், ரீயூனியன், ரீஜுவனேட்டிங் ஆகிய அன்னையிடத்தில் நாம் புதுப்பிக்கின்ற அழகான நிகழ்வு தான் ஒவ்வொரு 13ஆம் தேதி கிடைக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு 109 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜூலை 13ஆம் தேதி காட்சியில் சொல்லப்பட்ட செய்தி தான் என்ன? அதை தான் ரொம்ப அழகாக, இந்த படம் எனக்கு எப்பொழுதும் ரொம்ப பிடிக்கும். அந்த காட்சியில் இன்றைக்கு நடந்த சம்பவத்தை, இன்றைக்கு ஜூலை 13 இல்லையா, இந்த 3 சிறார்களுக்கு அன்னை மரியாள் நரகத்தை காண்பிக்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்கள், we have been studied in our child catechism. நம் மறைக்கல்வியில் நாம் படிச்சிருப்போம், நரகம் 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 ஹெல். ஆனால் அது எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த நரகத்தை முழுமையாக காட்சியில் இந்த 3 சிறுவர்களுக்காக என்ன, ஏன் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, பாவிகள், தவறு செய்தவர்கள், அந்த வேதனை அனுபவிக்கின்ற ஆன்மாக்கள், த பர்னிங் சோல்ஸ் ஆகிய தவறு செய்த அந்த ஆன்மாக்கள், பாவிகளாக செத்து மடிந்த ஆன்மாக்கள், அவர்கள் படுகின்ற வேதனையை காட்சியாக அன்னை மரியாள் 3 சிறுவர்களுக்கு காண்பிக்க. நினைச்சு பாருங்க, சின்ன பிள்ளைங்க 11 வயது, 9 வயது, 10 வயது, மனசுக்குள் அவ்வளவு கலக்கமும் கலங்கி போய் நிற்கிறார்கள். அப்போதான் மாதா சொல்றாங்க, இந்த காட்சியை காண்பித்து ரிப்பன்டன்ஸ் and then conversion and salvation ஆகையால மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள், ஒருத்தல் முயற்சிகளை எடுக்க வேண்டும், பிறகு மீட்பின் அடையாளமாக இந்த காட்சி அமையட்டும் என்று இப்படியாக பாத்திமானுடைய காட்சியின் தன்மையை, தொன்மையை அழகாக சொல்லி, ஆகவே இந்த பாவிகள் ஆன்மாக்கள் ஈடேற்றம் அடைய, மீட்படைய உலகத்தை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுங்க. லெட்ஸ் ஆல் சரண்டர் டு த இம்மாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி. அதான் அங்கே மாதாவுடைய பாருங்க, அந்த மரியாளின் மாசற்ற இருதயம், அந்த ஒரு இருதய தன்மை. ஆகையால மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. இப்போ பாருங்க, நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு அல்லது நம்முடைய உள்ளம் பல பேருக்கு எப்படி இருக்கும்? சில பேருக்கு எப்போதாவது மகிழ்ச்சி இருக்கும். பொதுவாக மனசுக்குள்ளாக ஒரு இறுக்கம் இருக்கலாம், ஒரு கவலை இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், பல காரியங்களை குறித்து, உடல் நோயை குறித்து இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்திருக்கலாம், கடந்த காலத்தை குறித்திருக்கலாம், கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம், கணவன் வழியாக, மனைவி வழியாக, பெற்றோர்கள் வழியாக, பிள்ளைகள் வழியாக, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, வேலை செய்கின்ற இடங்கள் வழியாக, அல்லது நம்முடைய பல கோணங்களில். ஆக மனசு இன்றைக்கு லேசாக இருப்பது மிக மிக கடினமாக, இறுக்கங்கள்,
அல்லது புழுக்கங்கள், இந்த டென்ஷன் சொல்கிறேன், இந்த டென்ஷன், இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிய பதற்றங்கள், பரபரப்புகள், இப்படி நம்முடைய மனசு என்னது, நம்முடைய இருதயமானது பரபரப்பாய், பதற்றமாய், பயத்தோட, கவலையோட, கஷ்டத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையில் அவ்வளவு அழகு பாருங்க, நம்முடைய இருதயத்தை அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆகையால நம்முடைய இதயம் மரியாளின் மாசற்ற இதயம். அப்போ அன்னையினுடைய இதயம் என்ன? மரியாளின் மாசற்ற இதயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் மரியாளின் மாசற்ற இதயம் எப்படிப்பட்டது? How we can understand the heart of Mother Mary இல்லையா? ஒரு 5 விஷயங்கள். ஒன்று, அம்மாவுடைய இதயம், அன்னையுடைய இதயம் எப்படிப்பட்டது? இறை வார்த்தையை தாங்கி பிடித்த இதயம், அல்லது இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்கிய இதயம். ஆக அதுதான் நம்முடைய இதயமாக இருக்க வேண்டும். ஆக அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது இதோ ஒரு வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி the yes word is a revolutionary response those time இல்லையா? ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு பதில். அந்த ஆகட்டும் என்ற சொல்லில் மிகப்பெரிய ஒரு தொடர் தேடுதல்கள் அல்லது மிகப்பெரிய துன்பங்கள்லாம் மாதா சந்தித்தாங்க. ஆக எதுக்குன்னா she was totally abided by the word of God. கடவுளுடைய இறை வார்த்தையை தாங்கிய வாழ்வாக்கிய இதயம் தான் அன்னை மரியாள். ரெண்டாவது, அன்னையுடைய மாதாவுடைய இதயம். இதெல்லாம் நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். மாதாவை பார்க்கின்ற பொழுது, அம்மா இப்படியெல்லாம் உன்னுடைய இதயமா தாயே. ஆக அம்மாவுடைய இதயம் எப்படிப்பட்டது? மகிழ்வாரோடு மகிழ்ந்த இதயம், மகிழ்வாரோடு மகிழ்ந்த இதயம். எலிசபெத் அம்மாள் பாருங்க, முதிர்ந்த வயதில் குழந்தையே பிறக்காது என்று சொன்ன பிறகு கடவுளுடைய கருணையால் மலடி என்று சொல்லப்பட்ட அவருக்கு அன்னை மரியாளுடைய அந்த காலகட்டத்தில் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தவுடன் அங்கே மகிழ்வாரோடு மகிழ்கிறார். அது எவ்வளோ ஒரு ஜெனரஸ் மைண்ட் பாருங்க. ஆக மகிழ்வாரோடு மகிழ, எல்லா சந்தோஷத்திலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக நம்முடைய வாழ்க்கை தான். நாம் இன்னைக்கு மகிழ்ச்சியோட மனநிறைவோடு இருந்தால் மகிழ்வாரோடு மகிழ்கின்ற குடும்பமாக அன்னை மரியாள். அடுத்து மூன்றாவது என்ன? அழுவாரோடு அழுகின்ற குடும்பம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கானாவூர் திருமணத்தை வாசித்தோம். கானாவூர் திருமணத்துடைய சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு முறை நம்ம கேட்டிருப்போம். ஏன் அந்த ஊரில், கானாவூர் என்ற ஊர், அந்த ஊரில் நிறைய திருமணம் நடந்திருக்கலாம். ஆனால் வாசிக்கப்பட்ட இன்றைக்கு யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-12 கானாவூரில் நடைபெற்ற அந்த திருமணத்துடைய சிறப்பு என்ன? வாட் இஸ் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் த வெட்டிங் அட் கேனா? சொல்லுங்க பார்ப்போம். அம்மாவுடைய இந்த நாளில் அந்த கானாவூர் திருமணத்துடைய சிறப்பு என்ன? என்ன சிறப்பு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதில்ல சார், நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டு தான். என்னது அங்கங்கே சொல்கிறீங்க, கேட்கல. ஓகே, சொன்னதெல்லாம் கரெக்டு, வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கு கேட்கல. கவனிங்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு கூடுதலான ஒரு தகவல் சொல்கிறேன். எத்தனை கற்சாடி இருந்தது? எத்தனை கற்சாடிகள்? 6. அந்த 6 நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள்? நான் பார்த்துருக்குறேன். ஒன்று எவ்வளோ தெரியுமா? இப்போ 2 இருக்குது சரிங்களா? 2 வச்சிருக்கிறாங்க. அந்த 6 கற்சாடியில் எவ்வளோனா, நான் நிற்கிற நம்ம இடத்துல இருந்து இவ்வளோ உயரம், அவ்வளோ அகலம், அவ்வளவு அழகு, பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியம். எப்படியும் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு கற்சாடியிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேர் அந்த தண்ணி அந்த ரசத்தை பருகலாம். அதெல்லாம் அந்த நாட்டுடைய கல்ச்சர், கலாச்சாரம், விருந்து பராமரிப்பு. இந்த திராட்சை ரசம் மிகப்பெரிய, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இடத்துல பாயசம் அல்லதெல்லாம் கொடுக்குறோம் அதுபோல், ஆனால் அதை விட உயர்ந்தது. ஆகிய அவ்வளவு இன்றைக்கும் இருக்கிறது. 6 கற்சாடிகளில் 2 கற்சாடி இன்றைக்கும் பொக்கிஷமாக. என்ன சிறப்புனா, கானாவூர் திருமணத்து சிறப்பு பியூட்டி. அதாவது அந்த குடும்பம் பாருங்க, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி. அந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாதா கல்யாணம் அன்னைக்கு போனாங்களா, கல்யாணம் நடக்கும்போது போனாங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி போனாங்களா தெரியுமா உங்களுக்கு? த பிப்ளிக்கல் ஸ்காலர், த ரெஃபரன்சஸ் இதெல்லாம் நான் நிறைய ஆய்வு செய்து படித்த பாடங்கள். என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே போகிறாங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடியே போகிறாங்க. அந்த அம்மா பாருங்க, குடும்ப நிகழ்வுகளில் முன்கூட்டியே அங்கே போய் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட உடன் இருந்து ஒரு அழகான ஒரு குடும்ப ஒரு பெண்மணியாக, ஃபேமிலி உமன் அங்கே போய் முன்னாடியே போகிறாங்க. ஆண்டவர் எப்போ போகிறாரு? கரெக்டாக ஸ்பாட்டில் போகிறார். ஆகையால் கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த அவர் தன்னுடைய பணிகள், நற்செய்தி பணிகள்லாம் செய்து. ஆக என்ன சிறப்புனா, த பியூட்டி இஸ் தட் அவ்வளோ பெரிய இழுக்கு, அவ்வளோ பெரிய அசிங்கம், அங்கே உணவு பிரச்சனை, ஒரு குடும்பத்தினுடைய கௌரவம் குறைகிறது. அங்கே இயேசுவும் இருந்தார், மாதாவும் இருந்தார். அதான் சிறப்பு. ஒரு குடும்பத்தில் இயேசுவும் இருக்க வேண்டும், மாதாவும். அப்போ அழுவாரோடு அழுகின்ற இதயமாக அம்மா. நம்ம கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறீங்களா? கண்ணீரோட கவலையோட மாதா கிட்ட போய் நின்று பாருங்க. அம்மா நிச்சயம் நம் கண்ணீருக்கு பதில் சொல்லுவாங்க. பல நேரங்களில் வேதனைகளுடைய வாழ்க்கையில் நிறைய சில விஷயங்கள் ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயம், ரொம்ப பெருசாக இல்லை, சின்ன சின்ன கஷ்டப்படுகின்ற நாட்களில்
தேற்றருவாக இருப்பது மாதா தான். ஷீ இஸ் அ பேக்போன் ஆஃப் தி பிரீஸ்ட் அண்ட் ரிலிஜியஸ் அந்த ஃபேமிலி. ஆகையில அழுவாரோட குழந்தை இல்லையா, மாதா கிட்ட போய் அழுங்க. கஷ்டப்படுறீங்களா, மாதா கிட்ட போய் அழுங்க. கணவன் மனமாறவில்லையா, மாதா கிட்ட போய் அழுது கண்ணீர் விடுங்க. அந்த கண்ணீருக்கு பதிலை தரும் நிச்சயம். அழுவாரோடு அழுகின்ற இதயமாக. 4வது அன்னையுடைய இதயம் சிலுவையினால் குத்தி ஊடுருவப்பட்ட இதயம், துன்பங்களால் நிறைந்த இதயம், வியாகுலங்களால் நிறைந்த இதயம். அவ்வளவும் துன்பம். நாம் படுகின்ற துன்பம் என்ன? ஒரு சின்ன கஷ்டம் என்றாலே முணுமுணுப்பு, புலம்பல், ஆகிய ஆதங்கப்படும். அம்மாவுடைய வாழ்க்கை ஃபுல்லாக சஃபரிங் தான், சஃபரிங். ஆகிய சிலுவையினால் குத்தி ஊடுருவப்பட்ட இதயம் தான் அன்னை மரியாதை. கடைசியாக அம்மாவுடைய இதயம் என்ன தெரியுங்களா? பியூட்டிஃபுல்லாக என்ன தெரியுங்களா? நமக்காக எப்பொழுதும் இயங்குகின்ற இதயம், இயங்கிக் கொண்டே இருக்கிறது, பரிந்துரைத்து கொண்டே இருக்கிறது. நம்ம போய் நின்னோம் என்றால் ஸ்டில் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நவ். ஆகையால் ரொம்ப அழகு, நமக்காக இயங்கக்கூடிய அழகான இதயமாக அன்னை மரியாளுடைய இதயம். ஆகவே இறை வார்த்தை வாழ்வாக்கிய இதயம், அழுவாரோடு அழுகிற இதயம், மகிழ்வாரோடு மகிழ்கின்ற இதயம், சிலுவையினால் குத்தி ஊடுருவப்பட்ட இதயம், எப்பொழுதும் இயங்கி கொண்டு. அதனால தான் மீண்டும் மீண்டுமாக அன்னை இடத்தில் செல்லுங்கள், அன்னை வழியாக இயேசுவிடம் செல்லுங்கள். மரியாள் ஒருபோதும் மரியாள் என்ற அழகான சிந்தனையாக இப்படியாக அன்னையுடைய பக்தியிலும், அன்னையுடைய போர்வையிலும், அன்னையுடைய தோழமையிலும், அன்னையினுடைய அரவணைப்பிலும், அன்னையினுடைய அந்த ஆசீர்வாதத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு அமையட்டும். தொழில் முன்னேற்றத்திற்கு நம்முடைய தொழிலை ஒப்புக் கொடுப்போம். தொழில் சந்திக்கக்கூடிய சிக்கலோ, பிக்கலோ, தடைகளோ, தடுமாற்றங்களோ அதெல்லாம் அன்னை இடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயம் அன்னை அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து அம்மா நிறைவாக ஆசீர்வாதம். எங்கெல்லாம் மக்கள் குவிகிறார்கள், எங்கெல்லாம் மக்கள் தேடுகிறார்கள், எங்கெல்லாம் மக்கள் வருக, அங்கெல்லாம் அன்னையினுடைய உடனிருப்பும் ஆசீரும் பரிந்துரையும் எப்பொழுதும் இருக்கும். அன்னை இயங்கிக் கொண்டு நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம். நம் இதயம் லேசாக மாற அன்னை இடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இறுக்கங்கள் தளர்வுகளாக மாற அன்னை நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திரு அவையின் அனைத்து பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் இறை மக்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் வழங்கி, உழைப்பின் மாண்பையும் இறை நம்பிக்கையையும் போதித்து வழிநடத்த தூய பாத்திமா அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்போர், தொழில் தொடங்க விரும்புவோர், பதவி உயர்வுக்காக காத்திருப்போர் மற்றும் தொழிலில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்பவர்கள் அனைவருக்காக மன்றாடுவோம். இறைவா, அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கைகளையும் ஞானத்தையும் துணிவையும் வழங்கி அவர்களின் உழைப்பை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று தூய பாத்திமா அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் குடும்பங்கள், கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக போராடுபவர்கள் அனைவருக்காக மன்றாடுகிறோம். இறைவா, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு அமைதியையும் புதிய நம்பிக்கையும் அளிக்க வேண்டுமென்று தூய பாத்திமா அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று இந்த சிறப்பு திருப்பலியை தொழில் முன்னேற்றத்திற்காக ஒப்புக் கொடுத்து பங்கேற்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். தூய பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இறைவனின் திருவுளத்தின்படி நிறைவேறி அவர்களின் குடும்பங்களில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளமான வாழ்வு நிலவ தூய பாத்திமா அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை அன்னையின் பாதத்தில் வைப்போம், கரங்கள் குவிப்போம், மனசை நாம் ஒருங்கிணைப்போம், நம்முடைய குடும்பத்தை கொண்டு வருவோம். A beautiful day on 13th, let's all bring back our family and to place our family into the feet of our blessed mother. அன்னையின் பாதத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பம்
இயேசுவின் குடும்பமாக, இயேசுவின் உடனிருப்பின் குடும்பமாக, நம் குடும்பம் மரியாளின் பரிந்துரை நிறைந்த குடும்பமாக, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சவால்கள், நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள், நம் குடும்பத்தின் வளர்ச்சிக்கான சில சிக்கல்கள், கணவர் வழியாக, மனைவி வழியாக, பிள்ளைகள் வழியாக, சில நேரங்களில் பல நேரங்களில் கடன் தொல்லைகளால் நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், அல்லது குழந்தை பாக்கியமில்லாமல் நாம் இருக்கக்கூடிய மனநிலைகள், திருமண வரனுக்காக நாம் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்கள், அல்லது உடல் உபதைகள், உடல் சிக்கல்கள், உடல் நல பிரச்சனைகள் என்று பல்வேறு கோணங்களில், பல்வேறு வடிவங்களில், பல்வேறு வழிகளில் நாம் சந்திக்கக்கூடிய பல விஷயங்களை அன்னையிடத்தில் ஒப்பு கொடுப்போம். செஸ்ட் ஸ்பெல் பவுன் அன்னையினுடைய திருப்பெயரை சொல்லி அம்மா கிட்ட சொல்லி சிபி. அன்னையின் மேல் நம்பிக்கை வைப்போம். நிச்சயம் அதற்கான பேறு பலனை, ஆசீர்வாதத்தை பெறுவோர். அம்மா நம்ம எல்லாரையும் இயேசுவிடத்தில் கூட்டிச் சென்று பரிந்துரைத்து பெற்று தருவாராக. ஆமென். காணிக்கை பாடல். எல்லாம் பெயர் சொல்லும் வாழ்வினிலே ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோம் மரபொருளே திருவடியில். கிடைக்கின்ற பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமையே. உழைப்பில் கிடைக்கின்ற பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமையே. தந்தை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் மரபொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோம் மரபொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோம் மரபொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரி, அன்னையின் திருப்பாதத்தில், ஆண்டவர் இயேசுவின் சன்னிதானத்தில் அழகான இந்த மாலை பொழுதில் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம் குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வின் மீட்பின் பயண தொடர்ச்சியில் இந்நாளும் அமைய கல்வாரி பலியில் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான தூய மரியாளுடைய பரிந்துரையினால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எங்கள் மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரானது என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான எங்கள் மக்கையின் பாதுகாவலையான தூய மரியாதையுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மிகுதிய செல்லலுமா. தூயாவினிலிட்ட தன்னை முடிவுரை திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்று நிலைத்த நிலையான ஒளியாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலகில் கழித்தார். ஆகவே வானகத்தூதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராக அனைவரும் எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றியை செலுத்தி உம்மை புகழ்ந்து துறை குரலாய் பாடுவதாம். மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்னையின் திருப்பெயரால் நாம் எல்லோரும் ஒன்று குழுமே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். அன்னை கானாவு திருமணத்துக்கு முன்பே சென்று அந்த குடும்பத்தோடு இருந்து அந்த குடும்பத்தினுடைய பற்றாக்குறையை, அந்த குடும்பத்தினுடைய இழுக்கு என்று வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி பிறக்க, கௌரவத்தை தலைநிமிர்ந்து நடக்க அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு இயேசு அம்மாவுடைய அந்த பரிந்துரையால் எடுத்து அற்புதமான முதல் அருள் அடையாளம். ஆகவே அன்னை எப்போதும் பரிந்துரைத்து ஆண்டவர் இயேசுவிடம் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நிகழ்வு. நிச்சயம் நம் என்ன எண்ணங்களுக்காக இயக்கங்களுக்காக வந்திருக்கிறோம் அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லி 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 ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். வாடகை தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாரு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவைய நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தல். அன்பான இயேசு, இரக்கத்தின் ஆண்டவரை, எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பவர், உழைப்புக்கேற்ற சன்மானத்தை வழங்கக்கூடிய அன்பு இயேசுவே, நாள் முழுவதும் நம்பிக்கையோடு வருகை தந்து அன்னையின் திருப்பலியில் கலந்து கொள்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தல். நிச்சயமாக வெறுங்கையாய் வந்தால் நீ வளமையோடு மகிழ்ச்சியோடு வழி அனுப்புகிறேன். எல்லா குடும்பங்களையும் பங்கில் அனைத்து குடும்பங்கள் பல்வேறு இடங்களில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதித்தல். மேலும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு சிறப்பு கருத்துக்கள், பிறந்த நாள், திருமண நாள், நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை ஏறெடுத்து சொல்லக்கூடிய குடும்பங்கள் எல்லாரும் ஆசீர்வதித்தலும். ஆண்மலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆண்மகளுக்கும் நித்திய இளைப்பாறுதலை தந்தருளும். மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவதும் திருமுக ஒளியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் நம் குடும்பங்களின் மையம் இயேசுதான். குடும்பங்களின் பரிந்துரையும் துருப்பிச் சீட்டும் அன்னை மரியாள் தான். கானாவூர் திருமண குடும்பத்துக்கு செல்லுகிறார். இயேசு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அன்னையின் பரிந்துரை மிக அழுத்தமாக சொல்லப்பட்டபோது அங்கு புதுமை நிறைவேறுகிறது. நம் வாழ்வில், நம் குடும்பத்தில், நம் தனிப்பட்ட வாழ்வில் அன்னையின் பரிந்துரையை கேட்டு கடவுளை அழமாக போற்றி புகழ்ந்தேத்து நன்றியோடு நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் ரூபமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் வருகிறேன். அன்பான இறைவா, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலங்கள், நன்றியின்மைகள் இவையெல்லாம் ஆண்டவரை மன்னித்து உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பொழிந்து எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வு. குடும்பங்களாக நாம் வந்திருப்பது, தனிப்பட்ட முறையில் வந்திருப்பது, அம்மாவை நம்பி மாதாவை நம்பி அன்னையினுடைய பரிந்துரையால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம். கண்ணீரோடும் கவலையோடும் காயங்களோடு இருந்தாலும் ஆண்டவர் அருமருந்தாக நம்பிக்கையில் ஆண்டவராக நம் குடும்பங்களெல்லாம் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க நம் உள்ளத்தை தேடி வரக்கூடிய இரக்கத்தின் ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவை வாஞ்சையோடும் ஆசையோடும் தயாரிப்போடு பெறுவோம். ஆண்டவருடைய திருவுடல் இரத்தத்தினால் நாம் ஆசீர்வாதம் பெறுவோம். அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திருவுணவாய் வாரும் இயேசுவே, இனிமை தந்திடும் இதய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. கனிந்த அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திருவுணவாய் வாரும் இயேசுவே, இனிமை தந்திடும் இதய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. நன்மை தரும் நல்லுறவாய் எழுந்து வாருமே, நலமளிக்கும் மறுமருந்தாய் எழுந்து வாருமே. நன்மை தரும் நல்லுணவாய் எழுந்து வாருமே, நலமளிக்கும் மறுமருந்தாய் எழுந்து வாருமே. இறையுறவாய் திருவருளாய் எழுந்து நீர் வந்தார், ஏக்கம் நீக்கும் இறை மகிழ்வை நான் சுவைப்பேனே. இறையுறவாய் திருவருளாய் எழுந்து நீர் வந்தார், ஏக்கம் நீக்கும் இறை மகிழ்வை நான் சுவைப்பேனே. கனிந்த அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திருவுணவாய் வாரும் இயேசுவே, இனிமை தந்திடும் இதய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. நன்மைகளின் அடிப்படையே எழுந்து வாருமே, நலிந்தவரின் உடனிருப்பில் எழுந்து வாருமே. நன்மைகளின் அடிப்படை எழுந்து வாருமே, நலிந்தவரின் உடனிருப்பில் எழுந்து வாருமே. விடுதலையாய் வழித்துணையாய் எழுந்து நீர் வந்தார், மாற்றமாகும் நிலை சுகத்தில் நான் திளைப்பேனே. விடுதலையாய் வழித்துணையாய் எழுந்து நீர் வந்தார், மாற்றமாகும் நிறை சுகத்தில் நான் திளைப்பேனே. கனிந்த அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திருவுணவாய் வாரும் இயேசுவே, இனிமை தந்திடும் இதய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே.
தரும் நல்லுறவாய் எழுந்து வாருமே. நலமளிக்கும் மறுமருந்தாய் எழுந்து வாருமே. நன்மை தரும் நல்லுறவாய் எழுந்து வாருமே. நலமளிக்கும் மறுமருந்தாய் எழுந்து வாருமே. இறையுறவாய் திருவருளாய் எழுந்து நீர் வந்தார். ஏக்கம் நீக்கும் இறை மகிழ்வை நான் சுவைப்பேனே. இறையுறவாய் திருவருளாய் எழுந்து நீர் வந்தார். ஏக்கம் நீக்கும் இறை மகிழ்வை நான் சுவைப்பேனே. கனிந்த அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திரு உணவாய் வாரும் இயேசுவே. இனிமை தந்திடும் இதய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. கனிந்த அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திரு உணவாய் வாரும் இயேசுவே. இனிமை தந்திடும் இதய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். பிரிந்திரா வண்ணமாய் என்னை கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக அன்னையின் பாதத்தில், அன்னையின் அடிச்சுவட்டில், அன்னையின் அரவணைப்பில், அன்னையின் தோழமையில் நாம் இருக்கின்ற போது, தேடி வருகின்ற போது அதனுடைய பயனும் பலனும் கிடைக்கும். ஆகையால் நீங்கள் உங்களையே நீங்கள் தயாரித்து கொண்டு, சில பேர் வேலைக்கு சொல்லியிருப்பீர்கள், இன்றைக்கி கோவிலுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுவே ஜெபம், அதுவே ஆசீர்வாதம். சிலர் வீடுகளில் வேலை செஞ்சுட்ருப்பீங்க, குடும்ப வேலைகள்லாம். இன்றைக்கி சாயங்காலம் ஆலயத்துக்கு செல்லும், 13ஆம் தேதி மாதாவை பார்க்க, அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். எதையெல்லாம் நாம் நல்ல எண்ணங்களோடு நினைக்கின்றோமோ அது ஆசீர்வாதம். அதுவும் வெகு சிறப்பாக எப்பொழுதெல்லாம் நாம் நிறைய பேர் சேர்ந்து ஒரு இடத்தில் நிற்கிறோமோ, குவிகின்றோமோ, அங்கே மிகப்பெரிய ஆற்றலின் புள்ளி அதிகமாக குவிகிறது. அதனால தான் திருத்தலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு புதுமையும் மகிமையும் நடைபெறுவதற்கு காரணியும் காரணகர்த்தாவும் அதுதான். அதனால தான் நிறைய மக்கள் நம்முடைய பங்குக்கு வருவதால் நிச்சயமாக இந்த இடத்தில் மிகப்பெரிய அந்த ஒரு இறை பிரசனமும் புதுமையும் நடைபெறக்கூடிய அழகான விஷயங்கள். ஆகவே தொடர்ந்து வாங்க. ஒவ்வொரு 13ஆம் தேதியும் நாம் முயற்சி எடுப்போம். இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, 5 திருப்பலிகள் நாம் தொடங்கணும். நிறைய மக்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சி, மிகப்பெரிய அதில் காலையில் 9 மணி திருப்பலியில் ஏறக்குறைய நம்ம இந்த ஆலயத்தில் நிறைய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்றாற்போல் இன்றைய நாள் அன்னையின் உதேசி, அதில் பலதரப்பட்ட சமயத்தை சார்ந்த பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களையும் அன்போடு மாதா கிட்ட போயிட்டு ஒப்பு கொடுத்து பூ எடுத்து மாதாவுடைய பாதத்தில் வைத்து
உங்களுக்காக, பள்ளிக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக. ஆக அன்னையினுடைய அந்த பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பதும் கூடுதலான மகிழ்ச்சி. சாயங்காலம் நீங்கள் அவ்வளவு ஆர்வத்தோடும் அவளோடு வந்திருக்கிறீர்கள். அதனுடைய பயன் ஆசீர்வாதம். அதே போல் இந்த 13ஆம் தேதியை பற்றி நீங்கள் வாய் திறந்து பல பேரோடு பேச வேண்டும். ஆக மாதா நம்ம அழைக்கிறார். ஆக உங்கள் மூலமாக நிறைய பேர் வரக்கூடிய ஒரு காரணியாக நீங்களும் மாற வேண்டும். யூ மஸ்ட் பிகம் த அம்பாசிடர் ஆஃப் பிளஸட் மதர் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா. அதாவது நம்முடைய தேவத்தாய் பாத்திமாவுடைய தூதுவர்களாக நீங்களும் மாற வேண்டும். இப்படியாக மகிழ்ச்சியாக பங்கெடுப்போம். அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய நாளுடைய சிறப்பு கருத்து உடல் நலம் பெற. ஆகையால் நம்முடைய நோய்களுக்காக அந்த கருத்தை நாம் முன்வைத்து ஜெபிப்போம். ஆகையால் அதற்கும் நாம் தயாராவோம். அதே போல் மிகுந்த மகிழ்ச்சி காலையிலிருந்து திருப்பலியை சிறப்பித்த திருப்புகழ் மாலை மற்றும் பள்ளி சீரார்கள் அதே போல் நம்முடைய பங்கு பேரவை அது நம்முடைய பக்த சபைகள் இப்போது சிறப்பித்த ஜோனல் நோவா ஜோன் அவர்களுக்கும் ஒரு பெருத்த கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லிக்கொள்வோம். நாம் சாட்சியம், நற்கடை ஆசீர்வாதம், பிறகு தேர் பவனி, பிறகு அன்னையினுடைய ஆசீர்வாதம் வெளியில் உங்களுக்கு தேடியும் வழங்கப்படும். சாட்சி சொல்கிறவங்க சுருக்கமாக நீங்கள் கோடிட்டிங்களன்னா நான் சொல்லிவிடுவேன். ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டு போகக்கூடாது. ஆகையில் நீங்கள் சுருக்கமாக சொல்லணும். என்ன நடந்தது, ஏது நடந்தது, அதை நான் உள்வாங்கி. ஏன்னா நீங்கள் சொல்வது பல பேருக்கு புரியாது. அதனால தான் நான் எனது மகளுக்காக அவள் பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்டேட் பேங்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாள். இங்கே டிரான்ஸ்ஃபருக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். மாதாவின் பரிந்துரையால் இந்த மாதம் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்து ப்ரொமோஷனும் கிடைத்து சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மாதாவுக்கு அவங்க வந்து என்னை பார்த்தாங்க. ஒரு சாட்சி சொல்லணுன்னாங்க. சொல்லுங்கன்னு சொன்னேன். டிரான்ஸ்ஃபர் அது அவங்களுடைய மகளுக்காக வேண்டியிருந்தாங்க. மாதாவிட்ட வச்சாங்க, நடந்தது. ஆக மாதா கொடுத்தாங்க என்று சாட்சி சொல்கிறார். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சொன்னவங்களே சொல்ல வேண்டாம், 1-2 பேர் புதுசாக சொன்னால் நல்லா சொல்லுங்கள். எங்கள் மம்மியோட ஹெல்த்துக்காக நான் ப்ரே பண்ணியிருந்தேன். மாதாட்ட சொல்லிட்டு போனேன், ஹார்ட் செக்கப்புக்காக போகிறேன், எதுவுமே இருக்கக்கூடாது. அதேமாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல். அதுக்காக நன்றி. அவங்களுடைய அம்மாவுக்காக, ஜாக்லின் அம்மாவுக்காக, அவங்க அம்மா சிக்காக இருந்தாங்க. மாதா கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க. ஒரு சாட்சி நிச்சயம். அதுதான் உடல் நோயெல்லாம் குணப்படுது தேவத்தாய். கரங்களை வைத்து சொல்லும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கள் அண்ணன் ஏப்ரல் மாதம் மதுரையில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பொட்டாசியம், இந்த சுகர் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு லாஸ்ட் மந்த் தான் திருப்பி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனாலும் யூரின் பேக்கோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மாதா நல்ல சுகம் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது வரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. நல்லா இருக்காங்க இப்போ. அதனால் அதுக்காக நன்றி சொல்கிறேன். மாதாவுடைய அருளால் அவங்க அண்ணி நல்ல உடல்நல முன்னேற்றம், உடல்நல குறைபாடு இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு மாதா இதில் ஆசீர்வதிக்கிறாங்க சொல்லிட்டு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சொல்லுமா. மாதாவுடைய அருளால் பேஸ்மெண்ட்டை நல்லபடியாக போட்டு முடிச்சு ஒரு 2 வருஷமாக என்கிட்ட பைசா இருக்கும். அந்த இடத்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க எனக்கு முடியவே இல்லை. ஆனால் நான் அன்னையில் ஒரு 13ஆம் தேதி வந்தேன். இவங்க வந்து எப்படின்னா என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சாதாரண மக்கள். அதில் இவங்கெல்லாம் வீடு கட்டுவது பெரிய கனவு. ஆகவே வீடு அன்னையுடைய திருப்பெயரால் இன்றைக்கி கட்டி நல்லா பேஸ்மெண்ட்டை போட்டு வந்துட்டுருக்கு ஃபாதர் அப்படின்னு அவங்க சாட்சி சொல்கிறாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஃபாதர் வீடு கட்டி பாலையும் காய்ச்சிட்டோம். ஃபாதர் பாலெல்லாம் காய்ச்சிட்டீங்க. வெரி குட். பால் முடிக்குது கூப்பிட்டு. வெரி குட். மிகுந்த மகிழ்ச்சி. எங்கள் பெற்றோருடைய ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சகோதரிகள் சமாதானமாக பிரிச்சுக்க மாதா உதவி செஞ்சாங்க. அதுக்காக மாதாவுக்கு ரொம்ப கோடி நன்றி. சொத்துல குடும்பங்கள் பிரியும், ஆனால் சொத்துல எங்கள் குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கு. மாதா கிட்ட வேண்டி ஜோதி அம்மாவுடைய சாட்சி. ஆகிய மாதாவுக்கு மரியே வாழ்க, மரியே வாழ்க. லாஸ்ட் ஜோஷுவா நான் என் பேரன். அவன் கொஞ்சம் கோவப்படுவான். ஆனாலும் ஃபாதர்கிட்ட நான் அன்றைக்கி சொன்னார், ஏதாவது நீங்கள் அம்மாவை பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவான்னு. அவன் 391 மார்க் எடுத்து டான் பாஸ்கர் ஸ்கூலில் பிஎஸ்சியே அவன் சேர்ந்துருக்கிறான். ஜூன் 15. பேரனுக்காக ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் காலேஜ் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். ஃபாதர் சொன்னாரா, நீங்கள் மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டு நானும் மாதாக்கிட்ட வேண்டினேன். என் பேரனுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு சாட்சி சொல்கிறாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடைசி என் பேர் எபிசா.
நான் ட்ரெயினில் போகும்போது நெஞ்சு வலிச்சுது. நான் அப்படியே மாதாண்ட வேணுனேன். நெஞ்சு வலி எடுத்தது. அது வீட்டில் ப்ரேயர் பண்ணே இருந்தேன், எப்படியாவது எங்கள் அம்மா அப்பாண்ட எப்படியாவது சேர்த்துருங்க அப்படின்னு. அவங்க அப்படி இட்டுன்னு வந்து சேர்த்ததுனால நான் உயிர் காப்பாற்றி எனக்கு ஆன்ஜியோ இது பண்ணாங்க. 1 month ஆயிடுச்சு. ட்ரெயினில் போகும்போது என்ன நமக்கு என்னாலும் எப்போதும் நடக்கும். ஆனால் மாதாவுடைய துணை எனக்கு பத்திரமா எடுத்து சேர்த்து இன்றைக்கி நான் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து ஆன்ஜியோ மூலமாக நல்லா இருக்கேன். சாட்சிகள் 1 month ஆகுது. கரங்களை வைத்து சொல்லுவோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம், அதை தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான தூய மரியாவின் நினைவின் கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அந்த தேவத்தாயை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா தாயின் வழியாக தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சாட்சிகள் என்பது குறிப்பிட்டு சொல்வது ஒன்று, குறிப்பிடப்படாமல் சொல்லுவதும் ஒன்று. நாம் இருப்பதே சாட்சி, நகர்வது சாட்சி, பேசுவது சாட்சி, பழகுவது சாட்சி, ஒரு நாள் வாழ்வதே சாட்சி. அதான் மாதா கொடுக்குற மிகப்பெரிய பரிசு. ஆகையால் எல்லாருடைய வாழ்க்கையும் நிச்சயமாக சாட்சியுள்ள வாழ்க்கையாக, ஒரு குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய ஒரு கலை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய நான் குடும்பத்தை பற்றி பேச. ஐ நோ தட் ஹவு த ஃபேமிலி இஸ் ஸோ டிஃபிகல்ட் அட் தீஸ் ப்ரெசன்ட் ஜெனரேஷன். பட் வாட் வி நீட் மோர் இஸ் மதர் மேரிஸ் கைடன்ஸ், அம்மாவுடைய வழிநடத்தல். ஆகவே நாம் எல்லாரும் அன்னையுடைய ஆசீர்வாதத்தில் நாம் வாழ்வோம், நற்கருணை ஆசீர்வாதத்தில். அதே போல் அம்மாவுடைய அந்த மிகப்பெரிய அழகு இயேசுவிடத்தில் பரிந்துரைப்பது. ஆக நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக ஒரு 5-10 நிமிடம் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாங்கள் படியிடுவோம். இயேசுவுக்கு பாடலை பாடுவோம். நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. மோயேசா, மோயேசா, நீ நின்று கொண்டிருக்கிற இடம் புனிதமானது. யாவை கடவுள் முட்புதர் வழியாக அந்த காட்சி கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி சொல்லுக்கு செயல்வடிவம் கொடுக்க தான் நற்கருணையின் வழியாக ஆண்டவர் நற்கருணையின் ஆண்டவராக காட்சி கொடுக்கிறார். மோயேசனுக்கு பெற்ற அந்த அனுபவம், உன் காலடிகளெல்லாம் கழற்றி விட்டு வா, அப்படி என்றால் தேவையில்லாதவற்றை ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னை நோக்கி. நாமும் மனசுக்குள்ளாக 1000 விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் நிச்சயம் ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி, குடும்பத்து நிம்மதி என்று ஆண்டவருக்கு முன்பாக தேவையில்லாத பல விஷயங்கள், அது இறுக்கமாக இருக்கலாம், புழுக்கமாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், குடும்பத்தை நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கலாம், கடந்த காலத்தின் கசப்பு அனுபவங்களாக இருக்கலாம், எதிர்காலத்துக்குரிய தேவையில்லாத நினைவுகள் இருக்கலாம், உடல் பலுவாக இருக்கலாம், உடல் உபதைகளாக இருக்கலாம். உன் காலடிகளெல்லாம் கழற்றி விட்டேன் சொன்னது போல
எல்லாவற்றையும் புறம்பை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி வருவது. காணா ஒரு திருமணம் அவ்வளவு அழகு. அங்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எப்படி மாதா அழகாக கையாளுகிறார். ஆண்டவர் இயேசுவை சொல்வது போல செய்வது. இங்கே நடக்கும், இந்த இடத்தில் பிரச்சனை தீரும், புதுமை நடக்கும் என்று உறுதி செய்த முதல் அருள் அடையாளம் தொடங்கி வைத்ததே அன்னை மரியாள் தான். தட் இஸ் அ பவர் ஆஃப் த மதர். ஒரு தாய் நினைத்தால் குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஒரு தாய் மிகப்பெரிய வலுவாக உருமாறினால் மிகப்பெரிய நம்ம அம்மா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் பரிந்துரைக்க அழகாக. ஆக இன்றைக்கு உங்களுடைய முகங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஏக்க பெருமூச்சுகள் குடும்பத்தை குறித்து, குழந்தை ஆசீர்வாதத்தை குறித்து, தொழிலை குறித்து, மனசுக்குள்ளாக ஏராளமான எண்ணங்களை குறித்து நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுங்களா? நற்கருணை தான். நற்கருணையில் ஆண்டவருடைய உடனிருப்பில் தன் சக்தியை எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? ஒரு தாய் போல இருக்கிறார். தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறவேன் என்கிறார். உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது சொல்கிறார். வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவைகளுக்கே நான் உணவு உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? ஆக ஒரு தாய் போல நம்மை தேய்ச்சி, ஒரு தந்தை போல ஆண்டவர் இயேசு நம்ம கூட. ஆக நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவே என்னோட வாரும், இயேசுவே என்னோட தங்கும், இயேசுவே என்னை வழி, என் குடும்பத்தின் சூழலை ஆசீர்வதி. ஒரு குடும்பத்தில் வளர்ச்சிக்கான பல தடைகள் இருக்கும், நம்மை அறியாமலே இருக்கும். அது நம்முடைய சொல்லாக இருக்கலாம், வாழ்க்கை முறையாக இருக்கலாம். அதெல்லாம் தடைகள் நீங்க, பொருளாதாரம் உயர, அருளாதாரம் பெருக ஆண்டவர் இயேசுவிடத்தில் எப்படி ஆண்டவர் இருக்கிறார்? தாய் போல இருக்கிறார். மார்போடு நம்மை அணைக்கிறார், காயங்களை போக்குகிறார், காயங்களுக்கு மருந்தாக நிற்கிறார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் இந்த பாடல் வழியாக நாம் பாடி ஜெபிப்போம். ஒரு தாய் தீற்றுவது போல் இந்நேசர் தீற்றுவார். ஒரு தாய் தீற்றுவது போல் இந்நேசர் தீற்றுவார். நம்ம எல்லாருக்கும் எல்லாமுமாக பார்ப்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர், முழங்கால் பணியிட்டிருப்போர், மூளை முடுக்குகளில் இருப்போர், நம்பி வந்திருப்போர், கவலையோடு இருப்போர், கரம் பிடித்து வழி நடத்த மார்போடு நம்மை அணைத்து கலந்த ஆண்டவுடைய மார்போடு, அந்த யோவான் மார்போடு சாய்ந்த ஆண்டவுடைய இதய துடிப்பை கேட்டது போல ஆண்டவர் இயேசுவோட மார்போடு நாம் சாய்ந்து குழந்தைக்குரிய வாஞ்சையோடு, பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு நம் குடும்பமெல்லாம் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே மார்போடு என்னை அணைத்து உடைய ஆசீர்வாதத்தை என் குடும்பத்தெல்லாம் வழிநடத்துகிறார். என் குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு பாடினால் மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் இந்நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் இந்நேசர் தேற்றுவார். இயேசு இருக பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு பலம். இயேசு ஒருவர் தான் நமக்கு எல்லாமே முடிவு. இயேசு ஒருவர் தான் மீட்பின் ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் எப்படி தெரியுங்களா? கரம் பிடித்து வழிநடத்துகிறார். சின்ன பெண்ணமாய் சிதறி போகின்ற பெண்களுடைய வாழ்வு, சின்ன பெண்ணமாய் சிதறி போகின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கைகளை, சின்ன பெண்ணமாய் சிதறி போகக்கூடிய ஆண்கள் குடும்பத்துடைய வாழ்க்கை முறைகள், சின்ன பெண்ணமாய் சிதறி போகக்கூடிய வாழ்க்கை முறையில் நாம் எதையோ பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் கரங்களெல்லாம் பிடித்து நான் நடப்பேன், உங்களை எல்லாம் என் கண்மலை போல உங்களை நிறுத்துவேன், என்னை நம்புங்கள், நாடுங்கள், நலம் பெறுங்கள். ஆண்டவர் இயேசுடைய வாக்கு, மிகப்பெரிய வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் கரை பிடித்து வழி நடத்த இயேசுவே பார்த்துக் கொள்ள
நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதான் நம்முடைய சத்தியம். இதான் கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய சத்தியம். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் என நம்பி வருகிறார். உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட, ஒரு நாளும் உங்களை விட மாட்டேன். இயேசுவை நம்பிக்கையுடைய ஆண்டவரே நம்பிக்கை என்று, ஆண்டவரே கதி என்று, ஆண்டவரே சரணகதி என்று வாழ்வோம். நிச்சயமாக பலவீனங்கள் பலமாக, குறைகள் நிறைவாக மாற நம் குடும்பத்தின் ஆசீர்வாதம், நம்முடைய தனிப்பட்ட ஆளுமையின் ஆசீர்வாதம் இயேசு ஆண்டவரை இருக பிடித்துக் கொண்டு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை நான் கைவிட மாட்டேன். எல்லோரும் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். பாடுவோம், பாடலை பாடுவோம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நாம் ஒவ்வொருவருக்காக மரித்தார், நம்ம எல்லாருக்காக மரித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய இறப்பில் தான் நம் பிறப்பை அடைந்திருக்கிறது. ஆண்டவருடைய மரணத்தில் தான் நம்முடைய மரண சாசனமே அடைந்திருக்கிறது. ஆண்டவருடைய மரணத்தில் கல்வாரி பலியில் தான் மீட்பின் ரட்சணையும் அடைந்திருக்கிறது. நமக்காக மரித்து, நமக்காக பலியாக நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற ஆண்டவர் காத்திடுவார், வழி நடத்திடுவார், உடன் இருப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்புவோருக்கெல்லாம் நலமும், தேடுவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சமற்ற இருப்போருக்கெல்லாம் சத்தியமாக இருப்பார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு நிறைந்த நெஞ்சத்தோடு உருக்கமாக பாடுவோம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். 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 ஒரு தாய் தேற்றுவது போல் என் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
சொல்வோர் இயேசுவின் பெயரை தாங்குவோர் சொல்வோர் விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடுவோர் அத்தனை பேரும் புகழ் சாற்றி ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், நன்றி இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், நம்புகிறோம், இயேசுவே உம்மை நம்புகிறோம், ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம், இயேசுவே உம்மை விசுவாசிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு தங்கும், வழி நடத்தும், இயேசுவே எங்களை வழிநடத்தும், இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு வாரும், எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு தங்கும், வழி நடத்தும், இயேசுவே எங்களை வழிநடத்தும். எல்லாரையும் நம்பி மனசிலிருந்து உங்கள் ஏக்க புரிமூச்சிக்கான பதிலாய் ஆண்டவர் எல்லாரும் வந்தோர் வர இயலாதோர் காலை முதல் வந்தோர் பங்கு முழுவதும் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வழங்குவாராக. நாங்கள் படிடுவோம். மாண்புமிகு கீதத்தை பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்வு யாவும் ஆகும். இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா இந்த வியப்புக்குரியார்கள் அடையாளத்து உம்முடைய பாடல்களை எங்களுக்கு உம் திருவுடல் திறத்தம் ஆகியவற்றை தூய மறைமுறை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பெயரிடமில்லாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாமையாரின் ஒன்றிருப்ப இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தட்டும். மாதாவுடைய தேரானது நம்ம ஒப்பு கொடுப்போம். எப்பொழுதும் கடவுள் அதை விரும்புகிறார். அன்னையுடைய தேர் பவனில் நாம் கலந்து கொள்ளும். தேரினை நாம் ஏந்துவோம். அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படி இல்லைங்க, வெளியில் இருப்பவங்க அப்படியே உள்ள ஆலயத்துக்குள்ளாக வந்து விடுங்க. மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இங்கே என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, என்ன சிறப்பு கருத்தோ அதை அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு செல்லுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு எல்லோரும் சேர்ந்து மாசில்லா கண்ணிய பாடலை பாடி அன்னை நாம் வாழ்த்துவோம். மாசில்லா கண்ணி மாதாவே உன்னை நேசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. ஆண்டவரின் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல ஆண்டவா, உடைய அழகான திரு சன்னிதானத்தில் உடைய ஆலயத்தில் ஆலயம் செல்வம் ஆண்டவர் அருள் ஆசிரியர் பெறும் என்று வந்திருக்கிற எல்லா மக்களுக்கு படி அளக்க அம்மா தாயே, எங்களுடைய பங்கையின் பாதுகாவலை பாத்தி மண்ணையே அழகாக ஒய்யாரமாக மலர்களால் உம்மை சூழ்ந்து பூக்களால் உம்மை சூழ்ந்தெடுத்து எங்களுடைய மனசில் வெளிவரக்கூடிய பூக்களால் உம்மை வைத்து எங்களுடைய சிறப்பு வேண்டுதல்களும் ஆசைக்கு குடும்பிருக்கிற அத்தனை பேருக்கும் அருளும் ஆசீர்வாதத்தின் பொழி இந்த தேர் பவனியிலும் தேர் பவனியின் பொழுது நாங்கள் எடுத்துரைக்கக்கூடிய எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க இந்த தேரினை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பெயரால் தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். உதவி பங்கு தந்தை ஆசீர்வதிக்க பூக்களெல்லாம் பெற்றுக்கொள்வோம். எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அழகான பாடல், அற்புதங்கள் செய்கின்ற பத்திமா தாய் என்ற பாடலை நாம் பாடும். தேரினானது நம்முடைய இடத்தை நோக்கி வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் பாடல்கள் அருட்சவர்கள் முன்பாக நீங்கள் செல்லுங்கள். தேருக்கு முன்பாக பாடல்களை பாடலை ஆரம்பிப்போம். அம்மாவிடத்தில் என்ன என்ன கருத்துக்கள் நீங்கள் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுறீங்க. அம்மா சென்ற இடம் ஆசீர்வாதம். நம்முடைய வீட்டுக்கு தேவத்தாயை கூட்டிக்கிட்டு செல்லுங்க. அன்னை நம் வீட்டில் எப்பொழுதும் இருந்து ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம். பாடலை பாடுவோம். அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம்மடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம்மடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா, என் நிலையறிந்து உன்னருள் தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன்னடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம்மடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா. உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா.
கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா, கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா, பாத்திமா நகரிலே துணையாயிருப்பவள், மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, பாத்திமா நகரிலே துணையாயிருப்பவளே, பாத்திமா நகரிலே துணையாயிருப்பவள், வாழ்க வாழ்க மரி எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரி எம்மை வாழ வைக்கும் தாயே, அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே, அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அழகு தருகிறார் அன்னையை மகிமைப்படுத்த 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 அன்னை நம்மை மகிமைப்படுத்துகிறார். அன்னை நம்மை அழகுபடுத்த அழகுபடுத்த அன்னையை நாம் எல்லோரையும் அழகுபடுத்த அவ்வளவு அழகாக நம்முடைய பாத்திமலாய் பங்கேற்று பாதுகாவலை நாம் எல்லோரையும் வந்தோர் வர இயலாதோர் நம்புவோர் அனைவரையும் அன்னை ஆசீர்வதித்த தாயிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் சொல்லிக்கொண்டு நம் குடும்பம் இயேசுவின் மாதம் குடும்பமாக அந்த இடத்தில் ஒப்பு கொடுத்து சிறப்பு கருத்துக்கள் எல்லாம் வைத்து நாம் சொல்லிப்போம். கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்க்கும் அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, நீ கோடம்பாக்கம் நகரினிலே கோயில் கொண்ட அம்மா, ஏழை எங்கள் நெஞ்சினிலே அம்மா, எளியவரின் குரல் கேட்பாய் அம்மா, ஏழை எங்கள் நெஞ்சினிலே அம்மா, எளியவரின் குரல் கேட்பாய் அம்மா, பாத்திமா நகரினிலே காட்சி தந்தவளே, பாத்திமா நகரினிலே காட்சி தந்தவளே, கோடம்பாக்கம் நகரினிலே அருளை பொழிபவளே, கோடம்பாக்கம் நகரினிலே அருளை பொழிபவள், வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, 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 வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே. செல்வம் அன்னை கண்கள் அம்மாவை பார்க்கட்டும். அழகான கண்கள், அற்புதமான கண்கள், அன்னையின் கண்கள், ஆசீர்வாதத்தின் கண்கள், இரக்கத்தின் கண்கள், நிச்சயமாக மன்னிக்கின்ற கண்கள், நம்மையெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் சேர்க்கின்ற கண்கள். அன்றைக்கு அந்த காணாவூரில் பற்றாக்குறை ஏற்பட்ட போது அவருடைய இரக்க கண்களால் அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் குடும்பத்தினுடைய கௌரவத்தையும் தலை நிமிர்த்து வைத்தது இந்த கண்கள் தான். அம்மாவின் கண்கள் முன்பாக நம்முடைய கண்கள், நம்முடைய ஏக்கத்தோடு, நம்முடைய வலிகளோடு, காயங்களோடு, பல்வேறு விஷயங்களோடு இருக்கிற நம்முடைய கண்கள் அன்னை இடத்தில் ஒப்பு கொடுத்து, அம்மா தாயே
ஆரோக்கியதாய், அருள் நிறைந்ததாய், ஆசீர்வதிக்கிறதாய், எங்களெல்லாம் வழி நடத்துகிறதாய், படி அளக்கிறதாய், விண்ணுக்கு மதியானவளாக, கண்ணுக்கெல்லாம் காட்சியானவளாக, நீர் அழகாக வாழ்வுக்கு நீதியானவளாக நின்று கொண்டு பார்ப்போர், செபிப்போர், வேண்டுவோர் எல்லார் மேலும் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கிறேன். நிச்சயமாக இதயத்திற்கு இதமாக இனம், சாதி, சமய, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாருக்கும் எல்லாம் அம்மா தாயே, எவ்வளோ மக்கள் வருகை தந்து இங்கே குடியிருக்க மக்கள் மனசுக்குள்ளாக எத்தனையோ எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, மிகப்பெரிய ஆதங்கத்தோடு எத்தனையோ பெண்கள், இளையோர்கள் தங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து, தொழிலை குறித்து, வேலையை குறித்து, தங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து, குடும்பத் தலைவர்கள், பெரியோர்கள், சற்று உடல்நல குறைபாடால் இருப்பவர்கள் எத்தனையோ நிலைகளில் வந்து தன் கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக செபிப்போர் எல்லாரையும் ஆசீர்வதிமா தாயே, உம்மை அழகுபடுத்த 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 எங்களெல்லாம் நீர் அழகுபடுத்துகிறேன். இங்கே குழுமைக்கு அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அழகாக, பேர் அழகாக மாற அருள் புரியும். நிச்சயம் இங்கே நாங்கள் குவித்து நம்பிக்கையோடு விட்டு செல்கின்ற எங்களுடைய வேண்டுதல்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள், தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் குவித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்கே குழுமைக்கு அத்தனை மக்கள் மனசுக்குள்ளாக ஆயிரம் எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு நின்று கொண்டிருக்கிற மக்கள் மனசெல்லாம் லேசாக மாறு. எங்கள் வாழ்க்கையின் இறுக்கங்கள், எங்கள் வாழ்க்கையின் புழுக்கங்கள் தளர்ந்து லேசாக மாற, எங்கள் உள்ளமும் இல்லமும் உமக்கு உகந்த இல்லிடமாக மாற, புகலிடமாக மாற, அடைக்கல தாயே, அடைக்கலத்தின் தாயாக எங்களெல்லாம் வழி நடத்தும். எல்லா மக்களும் ஆசீர்வாதத்தோடு செல்ல, ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதம். அம்மா தாயே, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கண்ணீருக்கு பதிலாக, கவலைக்கு பதிலாக, கஷ்டங்களுக்கு பதிலாக, எண்ணங்களுக்கு பதிலாக, வாழ்க்கைக்கு பதிலாக நிற்கக்கூடிய தாயே, எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் தயவாய் கேட்டு பரிந்துரைத்து பெற்றுத் தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்லுகிறோம். நிச்சயம் எல்லா மக்களையும் பங்கு முழுவதும் இந்த நாள் முழுவதும் வந்தோர், வர இயலாதோர், நிற்போர், பார்ப்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர் எல்லார் மேலும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்னையாம் ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாயே, ஆசீர்வதிக்கிறதாயே, வழி நடத்துகிறதாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியானதாயே, வேண்டும் வரங்களை பொழிகின்ற தாயே, தொழில் முன்னேற்றத்தை வழிவகை செய்யக்கூடியதாயே, ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருந்த ஆசீர்வதிக்கின்றதாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியானதாயே, எங்கள் குடும்பத்தின் மையமானதாயே, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா தாய், இந்த திரு எண்ணையும் நிறைவாக ஆசீர்வதி. இவை நெற்றில் இடுகின்ற பொழுது மக்கள் சாரையாக வரிசையாக வருகின்ற போது, உள்ளத்தில் பல எண்ணங்களோடு வருகின்ற போது அதனுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூர பலனையும் பெற இந்த திரு எண்ணெய் குணமளிக்கும் அருளால் ஆசீர்வாதத்தை பெறுவதாக எல்லாம் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். அன்னையின் அருளோடு ஆசீர்வாதத்தோடு செல்லுங்கள். இறுதி பாடலை நாம் பாடுவோம். இங்கே வந்து உங்கள் கரங்களை மாதாபிடத்தில் இங்கேயோ அங்கேயோ தொட்டு செபியுங்கள். திரு அன்னை வைக்கப்படுகிறது. பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இறுதி பாடல். அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா, என் நிலை அறிந்து உன்னருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரி, எம்மை வாழ வைக்கும் தாய். வாழ்க வாழ்க மரி, எம்மை வாழ வைக்கும் தாய். அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே.
கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா, கலங்காத தாரகையே அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கமே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே. வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே, வாழ்க வாழ்க மரியே எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உம் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே.